அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களே, இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதருமே என்ன சொன்னாங்கன்னா, வாழ்க்கையில் சனியை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்தோம். சனியை தான் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம வாழ்க்கையில் சனி என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நாம் பார்த்து பயந்து கொண்டு தான் இருக்கோம். நம்ம பார்த்து பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். சனி பிடிச்சிருச்சு, 7 பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி எப்பயுமே சனியை எந்த காரணத்தை கொண்டு துவேஷம் பண்ணக்கூடாது. சனியை துவேஷம் பண்ணக்கூடாது. அப்போ சனியை நம்ம துவேஷம் பண்ணினோம் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே சனி ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளக்கிறார். சனி ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளக்கிறார். அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ள கிரகத்தை போய் நாம் திரும்ப திரும்ப 7 சனி, ஜென்மச்சனி, அஷ்டமத்து சனி, அந்த சனி, சனியே நாயே, சனி நாயே அப்படின்லாம் சொல்லுவது அபத்தமானது, ஆபத்தானது. உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கிறது நல்லா கவனிச்சிடுங்க. இது ஜோதிடத்தில் உள்ள பெரிய ரகசியம். ஜாதகத்தில் சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் கர்மா இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ அந்த கர்மா இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு என்ன சொன்னோம், சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, அப்போ சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான நாளில் சனி எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திர கால் நாளில் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகணும். எங்கனையாவது ஒரு இடத்துல அந்த சிவன் கோயிலுக்குள்ளே விளக்கேற்றி விடணும். அதற்கடுத்து அங்கே காலபைரவர் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா இவருக்கு குரு. என்றைக்குமே குருவோடைய சொன்னபடி கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ குருவை கும்பிட்டால் சிஷியன் என்ன செய்வான், பிரச்சனை பெரிதாக பண்ண மாட்டான். அப்போ சனி வாழ்க்கையில் மேன்மைக்கு வர வேண்டும், நம்மளுடைய கஷ்டங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் சனி நின்ற நட்சத்திரத்தின் நாளில் சிவன் கோயிலில் விளக்கு போடும். போட்டாச்சுன்னா, ஆனால் போட விடுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். போட விட்டுருமா அப்படின்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். 2வது தடவைக்கு மேலே என்ன சொன்னேன், செயல்பட விட மாட்டேன்ட்டுருச்சு. போய் ஒரு கோயிலில் விளக்கு தானே அப்படின்னு நம்ம அந்த நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி உட்காந்துருப்போம். அன்னைக்கு பார்த்தா ஆள் கூட்டம் நிறையா இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே மாலையில் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே சனிக்கு விளக்கு போடுவது என்ன சொல்கிறேன்னா, இரவில் தான் போடுவோம். இரவுக்குத்தான் சனி வலிமையானவர், பகலுக்கு வலிமையானவர் அல்ல. அப்போ எல்லா மனிதரும் தங்களுடைய கர்ம பிராப்தம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க. இல்லை சனி நின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலில் போய் சிவன் கோயிலில் விளக்கு போடணும். விளக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு விளக்கு போடணும், காலபைரவருக்கு ஒரு விளக்கு போடணும். முடிஞ்சால் சனிக்கு ஒரு விளக்கு போடணும். போட்டாச்சுன்னா கர்மவினை என்ன சொன்னான்னா தீரும். இது ஒரு கான்செப்டில் இதை நம்ம எப்பயுமே நடைமுறைப்படுத்திகிட்டே வரணும். மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். அதற்கு பிறகு என்ன சொன்னேன்னா, ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை, சனிக்கு 1, 5, 9 கேது இருந்தால், சனிக்கு 7 கேது இருந்தால், சனியுடைய நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும், கேதுவுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் அவர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா
இந்த தண்டனை கோர்ட்டு கேஸ்லேயும் வந்து என்ன சொன்னேன்னா தண்டனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஒரு தெரியாத சூழ்நிலையினால் கால சந்தர்ப்பத்தால் என்ன சொன்னோன்னா வந்து நாம் வந்து ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டோம் என்று சொன்னாலும், இல்லை ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அடிச்சிட்டோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வந்து விட்டாலும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அது ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கேஸ் என்றைக்கு முடியும், அதுக்கடுத்து வாய்தா போட்டுருவோம். இல்லை வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா பூமி சார்ந்த மனை சார்ந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே தீர வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் மிளகு கலந்த உளுந்த வடை, மிளகு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், உளுந்த வடை செய்து அந்த பைரவருக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னால் வந்து அந்த ஒரு வெத்தலை வச்சு ஒரு இலை கூட வைக்கலாம், வச்சு வந்து அந்த மிளகு வடையில் தேன் ஊற்றி பைரவருக்கு வந்து என்ன சொன்னோன்னா அரளிப்பூ சாற்றி எந்த ஒரு மனிதன் ரெகுலராக அந்த புழக்கத்துக்கு வந்து செஞ்சிட்டே வர்றானோ அவனுடைய கேஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து இவருக்கு பாதகமான தீர்ப்புகள் கண்டிப்பாக வராது. இதை ரெகுலராக செய்யுங்க, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அந்த மிளகு உளுந்தால் செய்யப்பட்ட வடை இதை மிக்ஸ் பண்ணி பைரவருடைய பாதார விந்தங்களில் ஒரு வெத்தலையோ அல்லது வாழை இலையோ வச்சு நாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த உளுந்த வடையில் இத்தனைக்கான தேன் ஊற்றி வச்சுட்டு வாங்க. அது சனிக்கிழமை செய்யுங்க. 100% என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வந்து குடும்பம் சார்ந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி தான், குடும்பம் சார்ந்த கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி தான், கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி தான், சிவில் கேஸாக இருந்தாலும் சரி தான், 100% அடிபட்டு போயிடும். சரி, ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மனைவி கணவனை பிடிக்கலைன்னு கேஸ் போட்டு வந்து என்ன சொன்னாங்க, என்ன செய்வாங்கன்னா, எனக்கு ஜீவனாம்சம் இவ்வளோ ரூபா தாங்க, நான் உங்க கூட வாழ பிடிக்கலை, ஆனால் வந்து எனக்கு ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இந்த சனிக்கிழமை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உளுந்தில் மிளகு கலந்த வடை தயார் செய்து அதை காலபைரவருக்கு போய் விளக்கு போட்டு வந்து என்ன சொன்னோன்னா அந்த மெதுவடையில் வந்து என்ன சொன்னோன்னா தேன் ஊற்றி அரளிப்பூ மாலை வந்து யார் ஒருவர் ரெகுலராக சாற்றி வருகிறீர்களோ 100% அந்த மனைவியோடைய சைடுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இவன்கிட்ட போயெல்லாம் காசு வாங்கிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ தன்மைகளோ கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நிறைய இடங்களில் வந்து என்ன சொன்னோன்னா, ஜாதகத்தில் இருக்கிற சில நிறைகுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை. அதாவது வந்து எப்பயுமே நம்ம வந்து கோர்ட்டு கேஸுக்கு வந்து நம்மளை கொண்டு இழுத்து விட்டுறாங்க, அல்லது வந்து நம்மளுடைய அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்துடுது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் வந்து சனிக்கேது சேர்க்கை இருக்கணும். சரி, கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி போனோம்னா நம்ம ஜெயிச்சிருவோமா, நம்ம எப்படி வந்து அதை வந்து ஜெயிக்குவதற்கு நம்ம ஜாதகத்தில் வழி இருக்கா அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் புதன், கன்னியில் புதன், துலாத்தில் புதன் இருந்தால் இவர்களை எத்தனை கேஸ் போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் விடுதலையாகி வந்துடுவாங்க. அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கொடுப்பினை வந்து புதன் வந்து என்ன சொன்னான்னா ரிஷபத்திலிருந்து துலாம் வரைக்கும் இருக்கணும். ஆனால் கடகத்தில் மட்டும் புதன் இருக்கக்கூடாது. மற்ற இடத்தில் இருந்தால் ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் புதன்,
சிம்மத்தில் புதன் இருக்கக்கூடாது. சிம்மத்தில் புதன் இருக்கக்கூடாது. கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் புதன் இருக்கக்கூடாது. கன்னியில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம். இப்படி இருந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு எத்தனை பேர் கேஸ் போட்டாலும் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. இது ஒரு சரித்திர உண்மை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். நம்ம போராடி ஜெயிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கணும். நம்ம ஒருத்தங்கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கான்னு என்ன, நம்ம ஜாதகத்தில் இந்த வலிமை இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லை என்று சொன்னால் என்ன சொன்னான்னா, சமாதானமாக போவதை விட வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் எதையும் வந்து வேண்டாண்டப்போ அப்படின்ட்டு போயிடணும். ஏன்னா போனால் ஜெயிப்பதற்கு நமக்கு வழி வேணும். அப்போ சனிக்கேது சேர்க்கை பிரச்சனைக்கு உரியது. அந்த பிரச்சனைக்குரியதை வந்து நாம் வந்து இப்படித்தான் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது. அது பைரவருக்கு சனிக்கிழமை வந்து செவர்லி மாலை போட்டு உளுந்த வடை வந்து என்ன சொன்னோன்னா மிளகு கொஞ்சம் கலந்து சுட்டு, அது வீட்டில் தான் சுடணும். சுட்டு 2 வடை ரெடி பண்ணி கொண்டு போங்க. கொண்டு போய் வந்து ஒரு வாழை இலையில் வந்து பைரவருக்கு முன்னாடி வச்சு அதில் ஓட்டையில் தேன் ஊற்றி செவர்லி மாலை போட்டு அழகாக 2 நெய் தீபங்கள் போட்டு வந்தேன்னா சாமி கும்பிட்டுவாங்க. உங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சரியாயிரும். சிவப்பரளி மாலைக்கு வந்து என்ன சொன்னால் அவ்வளவு வேல்யூஷன் உண்டு. அரளிக்கு வந்து ஒரு பயங்கரமான வேல்யூஷன் இருக்கும். அப்போ அதிகமாக வந்து என்ன சொன்னால் முருகன் கோயிலில் வந்து அரளிப்பூ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த செவர்லி பூ தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நிறையா மைனஸுகளை சரி பண்ணக்கூடிய சக்தி உடையது. அதற்கடுத்து கர்ம வினை தீர வேண்டும் என்று சொன்னால் சனி இருக்கின்ற நட்சத்திரத்தில் வந்து சிவன் கோயிலில் விளக்கு போட்டுவாங்க. சிவனுக்கு ஒரு விளக்கு போடணும், சனிக்கு ஒரு விளக்கு போடணும், காலபைரவருக்கு போடணும். இது நல்லெண்ணெய் தீபமாக போட்டாலும் சரி தான், நெய் தீபமாக போட்டாலும் சரி தான். போட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா நிறையா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய உண்டு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்ன சொன்னோன்னா மக்கள் வருகின்றவர்களுக்கு ஜோதிடம் பார்க்கின்றனவர்கள் சின்ன சின்ன கின்ஸ் கணக்காக நீங்கள் கொடுத்து இப்படி செய்யுங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு திரும்ப உங்களை தேடி வருவாங்க. நல்லா இருந்தது, நான் நீங்கள் சொன்னது மாதிரி செஞ்சேன், வெற்றி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ எல்லா விதத்திலும் வந்து என்ன சொன்னான்னா நாம் ஏதாவது ஒரு லூப் லைன் வந்து என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை நாம் தெரிஞ்சு தான் இருக்கணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து எப்பயுமே ஒரு இந்த சனி சார்ந்த ஒரு பிரச்சனை என்பது ஜாதக ரீதியாக எல்லாருக்குமே உண்டு. இந்த சனி சார்ந்த பிரச்சனைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் தீர்ப்பதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா எப்போனாலும் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யுங்க. சனி சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து வந்து ஒரு இலகுவாக தீர்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். ஏன்னா தொழிலில் பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு முடக்கத்தை கொடுக்குறதுனா நீங்கள் படுத்த படுக்கையை நீங்களே தட்டி நல்லா கிரியேட் பண்ணுங்கள். அது ஒரு சரியாகும். நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் கழுவுங்கள், அது ஒரு சால்வேஷன் ஆகும். உங்கள் வீட்டில் அடுப்பங்கரையில் வந்து சிங்கில் பாத்திரங்கள் கிடந்ததுன்னா கொஞ்சம் மனைவி கொஞ்சம் வந்து டயரில் படுத்து கிடக்காங்கன்னா அறவிடாமல் போய் வந்து என்ன சொன்னான்னா நல்லா அந்த பாத்திரங்களை கழுவி வைங்க. உங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து ஒரு குழந்தை டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வந்து ஒரு கிளாஸ் வச்சுட்டு போயிட்டு அப்படின்னா நீங்கள் போய் அதை எடுத்து கழுவுங்க. தோஷம் சனியோடைய தோஷம். மனைவி டீ குடிச்சிட்டு ஒரு அவசரமாக வெளியே போயிட்டாங்க, நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அந்த கிளாஸை கழுவி வைத்தால் சனியோடைய தோஷம் போகும். அதே சமயத்தில் வந்து நம்ம பிடிச்ச கிளாஸையும் நம்ம எடுத்து வந்து போடுவது நல்லது. ரெண்டாவது என்ன சொல்லணும்னா நாம் போட்ட செருப்பை நாமே வந்து என்ன சொன்னோன்னா கழுவி சுத்தப்படுத்துவது உங்களுக்கு சனி தோஷத்தை போகக்கூடிய அற்புதமான வழிமுறைகள். அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இதெல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா ஒரு கலவை சாதம் மாதிரி எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா 1க்கு 2 தடவை வீடியோவும் படிங்க. புதுசாக எண்ணத்தை கொண்டு வருவதற்கு என்ன சொன்னான்னா பெரிதாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கே போய் தேடி எத்தனை நாளைக்கு தேடி வந்து என்ன சொன்னால் போட்டதையே தான் திரும்ப போடணும். அப்படி திரும்ப போட்டதை வந்து உங்களுக்கு படித்தவொன்னே என்ன செய்வீங்க, அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுவீங்க.
அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தேடி தேடித்தான் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தேடி தேடி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் என்ன சொன்னாலும் வந்து ஜோதிடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்கை இல்லை. நிறையா விஷயங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு புக்குக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த புக்கு வந்து என்ன சொன்னாலும் 22ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதிக்குள்ளே கிடைச்சிரும்னா வந்து என்ன சொன்னான்னா அது ஒரு பரிகாரம் சார்ந்த ஒரு அற்புதமான புக்கு. அது இறைவன் கண்ணுக்கு காட்டி விட்டு அது சென்னையில் தான் கிடைக்கும்ட்டாங்க. சென்னைக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து 22, 23 வீட்டிலேருந்து போகிறதுனால குழந்தை போகிறதுனால நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நிறையா புதிதான விஷயங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கேன் என்று சொல்லி இப்போதைக்கு கோர்ட்டு கேஸ், சிறை தண்டனை, சனியோடைய கர்ம பலன் நீக்குவது, நாம் கோர்ட்டு கேஸில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா என்று சொல்லக்கூடிய விஷயம் இத்தனையும் சனி கையிலையோ காலபைரவர் கையிலையும் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் நான் சொன்ன நடைமுறையை நீங்கள் வந்து கடைப்பிடியுங்கள், வரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது. எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.